அறிவு மற்றும் முத்து ஒருவருக்கொருவர் பிரிக்க முடியாத நண்பர்கள். அவர்கள் எப்போதுமே பெரிய ஆலமரத்தடியில் விளையாடுவார்கள். அறிவு அமைதியாக படிக்க விரும்பினான். முத்து சத்தமாக ஓடியாடி விளையாட விரும்பினான். அவர்கள் எவ்வளவு வேறுபட்டிருந்தாலும் அவர்கள் ஒன்றாகவே இருந்தார்கள். ஒருநாள் அவர்கள் ஒரு பழங்கால சங்கு கிடைத்தது. அறிவு சங்கை சுத்தம் செய்ய விரும்பினான். முத்து அதை ஊதி பார்க்க விரும்பினான். முதலில் நான் பார்த்தேன் என்று அறிவு சொன்னான். இல்லை, நானும் பார்த்தேன் என்று முத்து சண்டையிட்டான். சங்கு தரையில் விழுந்து உடைந்தது. உன் பிடிவாதம்தான் காரணம் என்று அறிவு கோபமாக சொன்னான். இனிமேல் நாம் நண்பர்கள் இல்லை என்று முத்து சொன்னான். அறிவு தனியாக அமர்ந்து படிக்க முயன்றான். ஆனால் வார்த்தைகள் குழப்பமாக தெரிந்தன. அமர்ந்து படிக்க முயன்றான். ஆனால் வார்த்தைகள் குழப்பமாக தெரிந்தன. முத்து தனியாக ஓடியாடி விளையாடினான். ஆனால் யாருமில்லாமல் சிரிப்பில்லை. ஆலமரத்தின் கிளையில் கிளி எல்லாவற்றையும் பார்த்தது. முத்து ஒரு உயர்ந்த பாறை மீது ஏற முடிவு செய்தான். பாறையிலிருந்து அவன் கால்கள் நழுவின. யாராவது உதவி செய்யுங்கள் என்று முத்து கத்தினான். அந்த சத்தம் அறிவுவுக்கு கேட்டது. கிளி கூவி, அறிவு, உங்கள் சக்தி ஒற்றுமையில் உள்ளது என்றது. சண்டையை மறந்து அறிவு ஓடினான். அவன் பாறையை நெருங்கி மெதுவாக ஏறினான். நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன், வா என்று அறிவு உறுதியாக சொன்னான். முத்து அறிவின் கையை பலமாக பிடித்துக் கொண்டான். தரையில் முத்து கண்ணீருடன் மன்னித்துவிடு என்றான். நம் நட்புதான். தரையில் முத்து கண்ணீருடன் மன்னித்துவிடு என்றான். நம் நட்புதான் தங்கம் போல என்று அறிவு சிரித்தான். அன்று முதல் அறிவு மற்றும் முத்து பிரிக்க முடியாத நண்பர்களாக இருந்தனர்.